ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுனேன், சீக்கிரமே எப்படி நான் மானிட்டேஷன் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக குடுக்குறேன்னா, நெறைய அந்த பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா யூடியூப். நானுமே பிகினர்ஸ் தான். ரொம்ப அ ஸ்டா இயர்ஸ்லாம் ஆகல. ஸ்டார்ட்டிங் இப்போ 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதுலேருந்து யூஸ் ஆகும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 2025 ஜனவரி மந்த் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுனேன். ஆ ஆனா வீடியோ போட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2 2ஆம் தேதி தான் போட ஆரம்பிச்சேன் வீடியோ. ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியாம தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு சிஸ்டர் யூடியூப் சேனல்ல ஏதாவது ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுவாங்க. பெண்கள் நம்ம வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வருமானம் பண்ணணும் அப்படின்னு நெறைய மோட்டிவேஷனலா குடுப்பாங்க. அவங்களோட ஸ்பீச் பார்த்து சரி, நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதே மாரி எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இந்த விளாக் போடுறதா இருக்கட்டும், கொஞ்சம் மோட்டிவேஷனலா பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால நான் ரொம்ப விரும்பி பண்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2 வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல போடும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடியோ போடுறோம் இல்லையா? எப்படி சாங் எடுக்கிறது என்னன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் ஜனவரி மந்த்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்படின்னா அ எல்லாத்தையுமே நெறைய நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் போடணும், எப்படி காப்பிரைட் இல்லாம நம்ம வீடியோ போடணும், இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் எப்படி மீறாம நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு, நெறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்தாவே சர்ச் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதே மாரி இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி காப்பிரைட் இல்லாம வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வீடியோக்கள் இப்பலாம் வருது. நெறைய டெக் வீடியோலாம் இருக்குது. நம்ம ஒரு வீடியோ பேசுறவங்களுக்கு பிடிக்கலனாலும், இன்னொரு வீடியோல நம்ம பார்த்து பேசலாம். அவ்ளோ தெளிவா ஒவ்வொருத்தவங்களுமே நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. உங்களுக்கு புரியாத பட்சத்துல 1க்கு 2, 3 டைம் கூட நம்ம பார்க்கலாம். எத்தன டைம் வேணுமானாலும் பார்த்து, நமக்கு எப்ப புரியுதோ அத நம்ம யூடியூப் சேனல் நமக்கு தெரிஞ்ச மாரி நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த மாரி நெறைய பேர் பயப்படுறாங்க. எனக்கு எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியல, வாய்ஸ் குடுக்குறதுன்னு தெரியலன்னுட்டு. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கும்போது பயமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்க ஆரம்பிப்போம், பழகிக்குவோம். அப்படிங்கிற பொழுது அவ்வளோக்கா நமக்கு கஷ்டமா தெரியாது. அதே மாரி பிப்ரவரி 2 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? வீடியோ பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எப்போதுமே. நான் பொய் சொன்னேன்னா கூட நீங்க என்னோட சேனல் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் கூட நான் இன்ன வரைக்கும் வீடியோ போடாம இருந்தது கிடையாது. கன்டென்ட் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்த கூட, நான் விளாக் தான் அதிகமா போடுறேன் அப்படிங்கிறதுனால இந்த நேச்சர்ல எனக்கு பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு கன்டென்ட்டுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது நம்ம அந்த டைமுக்கு நம்ம வீடியோ போடணும் இல்லையா? அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது நான் போட்டுருவேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நான் கன்டினியூஸா கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதன் பிறகு நம்ம ஒரு மானிட்டேஷன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 1000 பேர நம்ம சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். 4000 மணி நேரம் நம்ம போடுற வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது எல்லாருக்குமே யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி புதுசா ஆரம்பிக்க போறீங்க, தெரியாதவங்களுக்காக நான் இத சொல்றேன். அப்படிங்கிற பட்சத்துல, ஆ நான் ஸ்டார்ட் பண்ணி யாருகிட்டயுமே நான் சொல்லவே இல்ல. யூடியூப் சேனல் இந்த மாரிக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கணும்னு நெனச்சேன். நம்ம எந்த ஒரு ஆ விஷயமே கத்துக்காம எப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதனால நான் யார்கிட்டயுமே சொல்லல சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. 2 பேர் தான். என்னோட கணவரு, அப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் நான் சொன்னேன். மத்தபடி யாருக்குமே சொல்லல. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மந்த்தா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோலாம் போட ஆரம்பிச்சேன். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சர்க்கிள்லாம் சொல்லி இந்த மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆ கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு 50, 100 அந்த மாரி தான் வந்திருந்துச்சு. அதன் பிறகு நான் கன்டினியூஸா வீடியோ போட 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 பார்த்தீங்கன்னா
நெறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் அ அ சாரி கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அ மோட்டிவேஷனலா எனக்கு பண்ணும்பொழுது, நான் நெறைய வீடியோக்கள்லாம் எனக்கு வந்து போடுறதுக்கு வந்து நெறைய கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றதுன்னா, நெறைய மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வாட்ச் ஹவர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம். வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆ ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ ஒரு 700, 800 வாட்ச் ஹவர் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே மாரி நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, என்னோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. என்னுடைய கணவரா இருக்கட்டும், நான் வந்து தாத்தா, பாட்டின்னு தான் சொல்லுவேன். மாமா, அத்தைன்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட தாத்தா, பாட்டியா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைங்களா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதனால இந்த அளவுக்கு நான் வந்து டெய்லிக்குமே கன்டினியூஸா வந்து வீடியோஸ் வந்து போட முடியுது. அப்படி என் கணவர் வந்து சொன்னாங்க, வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டா தான் வந்து இன்கிரீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா லைவ் வந்து போட ஆரம்பிச்சேன். லைவ் வந்து ஃபேஸ் காட்டிலாம் அதிகமா போட்டது கிடையாது. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து வர வர வந்து லைவ் வந்து போட ஆரம்பிச்சேன். நீங்க க யூடியூப்ல வாட்ச் ஹவர் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து லைவ் வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா நம்ம வீடியோக்கள்லாம், ஷார்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ வரும்னா, ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் இந்த மாரி தான் வரும். ஆனா வந்து நம்ம லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா, கடகடன்னு கொஞ்சம் இன்கிரீஸ் வந்து ஆயிரும். 80 பாயிண்ட், 100 பாயிண்ட், 120 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிரும். அதனால வந்து லைவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாரி வந்து பயப்படாதீங்க யாருமே. நம்ம வந்து நம்மள மாரி தான் எல்லா மனிதர்களுமே. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பயப்படலாம் வேண்டாம். யூடியூப் சேனல் வந்து நம்ம முகம் காட்டணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டா வந்து போடுவாங்க மக்கள். நம்மளோட கன்டென்ட் வந்து நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா அவங்க வந்து ஏத்துப்பாங்க. சில விதமான என்ன சொல்றேன்னா, சில பேருக்கு வந்து சீக்கிரமாவே வந்து மானிட்டேஷன் கிடைச்சிரும். ஏன்னா, அவங்க போடுற கன்டென்ட் வந்து பொறுத்து இருக்கும். சில பேரு நம்ம நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் இல்லையா? கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா, அன்கம்ஃபர்டபுளா வந்து வீடியோலாம் போடுறாங்க இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல சீக்கிரமே அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடைச்சிரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிருவோம். என்ன இப்படி பேசுறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ஒவ்வொரு சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை வந்து இருக்கும். வேற வேற மாரி டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதே மாரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து 1, 2 வந்தாலுமே அதை ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிறது அவங்களுக்கான மனப்பக்குவம் நெறைய இருக்கணும். அந்த மாரி யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு பிடிச்ச மாரியான வீடியோக்கள் வந்து போடுறாங்க. அ அத வந்து நம்ம அவங்க அப்படி போறாங்க, இப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எந்த விதத்தில நம்ம வந்து கமெண்ட் சொல்ல முடியாது. நம்ம பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம். ரொம்ப சில பேருடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் நம்ம சேனல் நான் இப்ப தான் 1 இயரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே வந்தது கிடையாது. அதுவரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து யாராவது சின்னதா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சமா வந்து பேட் கமெண்ட்ஸ் குடுத்தாலும் எனக்கு வந்து அத ஏத்துக்கக்கூடிய மனசு வந்து எனக்கு இருக்காது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கஷ்டம் வந்து வந்துரும். அந்த மாரி பெர்சன் தான் நான். அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, லைவ்லாம் போட்டு ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எப்ப எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சதுன்னா, பிப்ரவரில ஆரம்பிச்சேன் இல்லையா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் 6 மாசத்துலயே எனக்கு வந்து ஆ கரெக்ட்டா வந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மானிட்டேஷனுக்குமே வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண உடனே வந்து ஒரு திங்கட்கிழமை ஜூலை மந்த்ல வந்து ஆ திங்கட்கிழமை போல தான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா புதன்கிழமைலாம் வந்து மானிட்டேஷன் உங்களுக்கு வந்து ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லுமே அந்த கிரீன் டாலர் வந்து நமக்கு வந்து டாலர் கணக்கு அந்த கிரீன் சிம்பிள் வந்து காட்ட ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாங் வீடியோக்குமே வந்து நமக்கு வந்து கிரீன் இந்த சிம்பிள் வந்து காட்ட ஆரம்பிச்சுது.
அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, உடனே வந்து சம்பளம் வந்து வந்துருமா அப்படின்னு வந்து கிடையாது. அந்த $100 வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும். $100 ரீச் பண்ணா மட்டும் தான் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்து அ என்ன சொல்லுவாங்கன்னா, போட்டு விடுவாங்க. அப்படி இருக்க பொழுது, இப்பதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 46.7 டாலர் வந்து வந்திருக்குது. இந்த மாரி தான் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாலர் ஏறுறதுமே வந்து நமக்கு உடனே வந்து ஏறிடுமா அப்படின்னு வந்து கிடையாது. எனக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். அந்த $1 எனக்கு வந்து 3 நாள் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 7 பாயிண்ட், அதன் பிறகு வந்து ஒரு 54 பாயிண்ட், அதன் பிறகு ஒரு 83 பாயிண்ட், அதன் பிறகு 1 பாயிண்ட். அந்த சென்ட் கணக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம பாயிண்ட் எப்படி அந்த ஒரு 10 பைசா, 20 பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட், 2 பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு, அது நம்ம போடுற வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் கணக்குல தான் வந்து ஏறும். அதே மாரி வியூஸ் வந்து எனக்கு எப்படி போனுச்சுன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் பரவாயில்லாம தான் போனுச்சு. ரொம்ப புவராலாம் வந்து போகல. ஆ ஒரு போடுற ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 500 வியூஸ், 1000 வியூஸ், 2000 வியூஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000க்கு மேல ஒரு வீடியோ போனுச்சு அப்படிங்கிற பொழுது, ஒரு அம்மா வீட்ல இருக்கும்போது இந்த மீன் குழம்புலாம் அதிகமா வந்து செய்வேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஆ வீடியோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு. 3100 என்னமோ அந்த மாரி 3100 அப்படின்னு வந்து எனக்கு வந்து ரீச் ஆனுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் 1000க்கு மேல போன அ வீடியோன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த மாரி தான் என்னோட ஜர்னி வந்து போயிட்டுருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைய பத்தி நெறைய விளாக்லாம் வந்து போட ஆரம்பிச்சேன். நெறைய சிஸ்டர்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் நெறைய பாசிட்டிவான வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி அதுலயுமே லாங் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான எனக்கு வியூஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிச்சது. நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, நமக்கு வந்து வியூஸ் வரலன்னா வந்து நான் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். பாப்பேன் போய் குரோம் பேஜ்லலாம் வந்து பாப்பேன். எவ்வளோ நமக்கு வந்து வீடியோவுக்கு வந்து வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பேன். ஆனா அதையே போய் நம்ம ரொம்ப டிப்ரஷன்லாம் வந்து நான் வந்து அத எப்பவுமே பார்த்தது கிடையாது. வியூஸ் வந்து வரணும்னு ஆசைப்படுவேன். வரலன்னா வந்து கஷ்டம்லாம் பட மாட்டேன். சரி வரும்போது வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அந்த மாரி தான் வந்து நான் வந்து என்னோட சேனல் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அதே மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கன்டினியூஸா வந்து வீடியோ வந்து போடுவேன். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைமிங்க தான் நான் எப்போதுமே எடுப்பேன். இப்ப 10 மணிக்கு வீடியோ குடுக்குறேன்னா, அந்த 10 மணிக்கு கரெக்ட்டா எப்படி இருந்தாலும் வந்து வீடியோ வந்து போட்டுருவேன். அப்படி குடுக்க முடியாத நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் ஆகும் கொஞ்சம் லேட்டா 10:45, 10:30 மணி, 10:15 அந்த மாரி அந்த டிஃப்ரெண்ட் 11 மணிக்குள்ள மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சுருவேன். அதே மாரி மதிய டைம் எப்பயாவது வீடியோ போட்டேன்னா 2 மணிக்கு வந்து போட ஆரம்பிப்பேன். நைட்டு வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சேன்னா 7 மணிக்கு வந்து போடுவேன். இதுதான் என்னுடைய வீடியோ போடுறதுக்கான நான் வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டைம்ல தான் வந்து போடுவேன். அந்த டைம்ல போடும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து நெறைய கூட கிடைக்கும். சில நேரம்லாம் வந்து நம்ம அந்த லாங் வீடியோலாம் கொஞ்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, 12:45 அப்படின்னு ஒரு டைம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். சுத்தமா வியூஸே வந்து போகல. அப்ப வந்து அந்த யூடியூப் அல்காரிதம் நம்மளுடைய அந்த டைமிங்க எந்த அளவுக்கு அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாரி தான் என்னுடைய வந்து யூடியூப் சேனல வந்து நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களெல்லாம் வந்து பார்க்கலாம். நான் எப்படி காப்பிரைட் இல்லாம வீடியோ வந்து போட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்ப இல்லத்தரசி பெண்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, தாராளமா வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம போடுற கன்டென்ட் நல்லா இருக்கு, மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நெறையவே சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாரி குடும்பத்தோட கொஞ்சம் ஒத்துழைப்பும் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அது இல்லன்னா நமக்கு கொஞ்சம் டிப்ரஷனாவே நம்ம வந்து வீடியோ போடுற மாரி இருக்கும். என்னதான் நமக்கு புடிச்ச ஒரு வேலைய பண்ணாலும், அது கொஞ்சம் குடும்பத்தோடயே நம்ம சப்போர்ட் இருந்ததுன்னா, இன்னும் நம்ம ஹேப்பியா வந்து அந்த வேலைய வந்து செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு என்னுடைய கணவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அதனால நான் வந்து அ அழகா வந்து என்னுடைய சேனல் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து அழகா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ லைக் குடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டையும் மறக்காம குடுத்துக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எதுக்காக அந்த வீடியோலாம் போடுறேன்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா? நான் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த யாருக்காவது ஒரு 2, 3 பேருக்கு தெரிஞ்சுட்டேன்னா, அவங்க புதுசா வரவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் வந்து சொல்றேன். அது மாரிக்கு உங்களுக்கு வந்து YouTubeல ஏதாவது
கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, தெரியல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லித்தாங்கக்கா அப்படின்னு சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சத வந்து நான் சொல்லுவேன். இந்த டெக் பத்தி பேசுறது நம்மளுடைய சேனல்ல கிடையாது. நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைய பத்தி தான் பேசுறேன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக யாருக்காவது உதவும் இல்லையா? அதனால தான் அந்த வீடியோ வந்து குடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.